ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரோன் விட போகிறோம். நீங்களும் வரீங்களா? வாங்கோ, ரோன் விடுவோம். எங்களுக்கும் நீண்ட நாள் ஆசையாக இருந்தது ஒரு ரோன் வண்டி விடணுமென்று சொல்லி முதல் ஒரு சீப்பாக ஒரு ரோன் வண்டி விட்டு நாங்கள் அது கடலுக்கு போயிட்டுது. ஏனென்றால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தால் ரோன் போயிட்டுது. இது அமேசானில் 130 பவுண்ட்ஸுக்கு தான் விட்டுருக்காங்க இந்த ரோன். அதே மாதிரி சீப்பாக ஈபேலையும் வேண்டலாம். நீங்கள் எது சீப்போ அதை வேண்டுங்க. கூடுதலாக நீங்கள் நிறைய காசு கொடுத்து இந்த ரோனுகளை வேண்டாதீங்க. ஏன்னு சொன்னால் இது ப்ரொஃபஷனல் வேலை ஆட்களுக்கு இந்த ரோனுகள் எல்லாம் உதவும். நாங்கள் சும்மா ஆசைக்கு விடுறது கண்டா இப்படி கொஞ்சம் சீப்பாக வேண்டி விடலாம். அதுக்காண்டி ஆகலும் சீப்பாக வேண்டி விடாதீங்க. இந்த ரோனை ஓப்பன் பண்ணினா ஒரு 2 ஃபேன் எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. அதே மாதிரி 2 பேட்ரி இருக்குது. இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ரோன் தான். இந்த ரோன்ட்ட பேர் ஹோலி ஸ்டோன் HS110G. இது இந்த ரோனில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எமர்ஜென்சி லேண்டிங் இருக்குது, இன்னும் ஒன்று ரிட்டர்ன் பட்டன் இருக்குது. நீங்கள் சீப்பாக வேண்ட ரோனுகளில் ரிட்டர்ன் பட்டன் இருக்காது, எமர்ஜென்சி லேண்டிங் இருக்காது, கண்ட்ரோல் நிற்காது. ஏனெண்டா நான் விட்ட அனுபவத்தால் சொல்கிறேன். நானும் கொண்டே பீச்சில் விட்டு அது காற்றோட போயிட்டுது. ஏனெண்டா அது கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் கடலுக்குள்ளே போய் விழுந்துட்டுது. அதேமாதிரி நீங்களும் ஆகலும் சீப்பாக வேண்டி விடாதீங்க. ஆசைக்கு வேண்டி விடலாம். இப்படி ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து வேண்டி விடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டானதாக இருக்கும். இது நீங்கள் எமர்ஜென்சியாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணாடி கூட ரிட்டர்ன் பட்டன் அமர்த்தி விட்டால் உங்களோட கைக்கே வந்துடும் இந்த ரோன். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிய நாங்களும் இந்த ரோனை விடுவோம் பண்ணிட்டு வலிக்கிட்டோம். கொஞ்சம் காற்று நின்றதால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது. அது நேரம் இந்த ரோன் போஸ்ட் டைம் விட்டதால் கொஞ்சம் இப்படி தான் இருந்தது. இருந்தாலும் ட்ரை பண்ணி நாங்களும் விட்டு என்ஜாய் பண்ணினோம் இந்த ரோனை. அதே மாதிரி நீங்கள் விடும்போது கவனமாக விடுங்க. ஒரு கொஞ்சம் வெட்ட வழி கிரவுண்டுகளில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரோன் எங்கே போகுது எங்கே வருதுன்ட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நானும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதில் வாக்கவுட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப் டவுன்லோட் ஆயிரும். ரோன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை விடும்போது ஈஸியாக தான் இருந்தது. நாங்களும் கிரவுண்டில் தான் விட்டு கொஞ்சம் காத்திருந்ததால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. நீங்கள் வேண்டும்போது ரிட்டர்ன் பட்டன் இருக்கணும், எமர்ஜென்சி லேண்டிங் இருக்கிற மாதிரி ரோன் பார்த்து வேண்டுங்க. ஆகலும் சீப்பாக வேண்டி விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ரோனை. பாருங்கள் இந்த ரோனை இப்படியெல்லாம் பறக்குதுன்னு நாங்களும் காட்டுறோம் உங்களுக்கு. நானும் இந்த ரோன் விடும்போது ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. ஏன்டா இது ஃபஸ்ட் டைம் விடுறேன். முதல் டைம் விட்டு அது கடலோட போனது ஒரு மாதிரி தான் இருந்தது. அது ஒரு 30 பவுண்ட்ஸுக்கு தான் வேண்டி விஷயம் தெரியாமல் வேண்டினதால் அந்த ரோன் அப்படியே கடலுக்கு போய் விழுந்துட்டுது. அதே நேரம் நீங்கள் ரோன் விடும்போது காற்று பாருங்கள். காற்று இருந்தால் கண்டிப்பாக விடாதீங்க ரோனை. ஏன்டா காற்றுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக காற்றோடு அது இழுத்து கொண்டு போவோம். அப்படியான டைம்களில் கொஞ்சம் கவனமாக விடுங்க. அதே நேரம் நிறைய காசு கொடுத்தும் ரோன் வேண்டாதீங்க. ஆசைக்கு விட ஓகேயாக இருக்கும். அடுத்த நாள் அதை பற்றி சிந்திக்க மாட்டோம். ஓகே அது வேண்டின புதுசுக்கு கொண்டே விடணும்னு தோணிகிட்டே இருக்கும். பிறகு அதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குமா இல்லையா எனக்கு தெரியலை. அப்படி நீங்கள் வேண்டணுமெண்டா ஓரளவு குவாலிட்டியான ரோனை வேண்டி வச்சு ரோனை விட்டு பழகுங்க. உங்களுக்கு தேவையான இடங்களில் நல்ல வியூ இருந்தால் எடுங்க. நீங்கள் எங்களுடைய போகிற டைம்களில் உதவும் இப்படியான ரோனுகள். இந்த ரோனை பொறுத்தளவு கேமரா குவாலிட்டி தான். நாங்கள் காற்றால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத டைமில் அது இப்படி ஷேக் பண்ணினதால் வீடியோ ஒழுங்காக வரையில. இதில் கேமரா இருக்குது. நீங்கள் கேமரா ஃபோட்டோ எடுக்கலாம். அது நேரம் வீடியோ இருக்குது, ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ரோனில் எல்லாமே ஓகே. இந்த விலைக்கு இந்த ரோன் சூப்பராக இருக்கும். நீங்களும் விட்டு என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் விட்ட வீடியோவை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இந்த வியூவல் எல்லாமே இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் அமேசான்லேயோ இல்லை டிவிலையோ தேடி பாருங்க. இதை விட பெஸ்ட்டான ரோன்கள் இருக்கும். வருது. ஹாய் ஐஸ்வர்யா கிட்ட கொண்டு போ. சே ஹாய் ஐஸ்வர்யா. நானும் இந்த ரோன் விடும்போது சரியான காற்று நின்றதால் வடிவாக கிளியராக வீடியோ எடுக்க முடியலை. நீங்களும் காற்றில்லாத நேரம் விடுங்க. முடிஞ்ச வரை ட்ரோனுன்ற வியூவர் நான் காட்டுறேன்னு பாருங்க. இந்த ரோனுன்ற கேமராலாம் குவாலிட்டி தான்.
ஆனால் நாங்கள் விட்ட டைம் காற்று நின்றதால் சரியாக எடுக்க முடியலை. அதே நேரம் ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணல, அப்படியே ட்ரோனை எடுத்த வீச்சுக்கு விட்டதால் புது ட்ரோனுடைய எங்களுக்கும் அந்த அனுபவம் இல்லாதால் அப்படியே விட்டுட்டோம். நீங்களும் ட்ரோன் பண்ணால் எல்லாமே செக் பண்ணி வடிவாக விட்டு பாருங்க. முடிஞ்ச வரை இந்த வியூவை பாருங்க. இந்த ட்ரோன் என்ன பொறுத்தளவு இதோட ப்ரைஸுக்கு இது ஓகே என்ன மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வேண்டி என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் ட்ரோன் எல்லாம் விட்டு வடிவாக என்ஜாய் பண்ணிட்டோம். உங்களுக்கும் இந்த ட்ரோனை பற்றி காட்டியிருக்கேன். பிடிச்சிருந்தா வேணுங்க. அதுக்காண்டி நான் ரெக்கமெண்ட் பண்ணையில் நீங்கள் எல்லாம் வேணுங்க உண்டு. எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒன்றில் ட்ரோன் விடணும் அப்படின்ட்டு. அப்படியா நாங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ட்ரோனை பாருங்கள், பார்த்து வேணுங்க வேண்டி விட்டு ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.